இது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட Zotac GT 710 2GB கிராஃபிக்ஸ் கார்டு DDR3. ஸோ வேறு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் வந்து திடீர்னு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வருது. அதாவது க்ரீன் ஸ்க்ரீனாக லைனாக வந்து அடிக்குது. சேம் டைம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணாலுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில டைம் பிளாக் ஸ்க்ரீன் வருது. அதனால் நம்ம இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணி நம்மளோட சிஸ்டமில் போட்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாதாங்க பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் வந்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேம் டைம் வந்து டிரைவர்ஸ் வந்து போட்டுவிட்டோம். எல்லாமே பண்ணாலுமே திரும்பவுமே சேம் ப்ராப்ளம் தான் வருது. பட் நான் என்னோட பிசியில் வந்து போட்டு பார்க்கல. பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்பவே தூசியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணி இதோட எத்தனை பேஸ்ட்லாம் இருக்குது எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணி இதை வந்து ஃப்ரெஷ் பீஸாக வந்து கொண்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து HDMI போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான வேலையை வந்து தொடங்குவோம். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து IPS சொல்யூஷன் வந்து வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டன் பஞ்ச் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சரி. IPS சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ப்ளோவர் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சா வச்சுக்கோங்க. ஆறு ப்ரஷ் இருந்தாலுமே போதுமானதான். ஃபஸ்ட்டு ப்ளோவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளோ பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதாவது தூசியெல்லாம் போக அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தூசியெல்லாம் தெரிக்குது. ஸோ இந்த ஃபேனை வந்து ரொட்டேட் ஆகாமல் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தூசி எப்படி தெரியுங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து தூசி தெரிக்க வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபேனை நம்ம கலத்திட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். இருங்க, ஸ்கூட்டர் செட் எடுத்துகிட்டு வரேன். என்னோட ஸ்கூட்டர் செட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ண வேண்டிய இந்த ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணுவேன். இது வந்து ஃபேனுக்கானது. ஸோ இதில் இடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒயர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இருக்கலாம். இதில் வெளியில் வந்துடுச்சு, ரப்பர் மாட்டிக்கிச்சு. ஓகே, ரப்பர் வெளியில் வந்துச்சு. கீழே வந்து நீங்கள் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இந்த பின் வந்து கலத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து கலத்துற டைம் வந்து இந்த சாக்கெட்டும் சேர்ந்தே கலந்துடும். சப்போஸ் அது கலந்து வந்து திருப்பி நீங்கள் வச்சுக்கோங்க. வைக்கலைன்னா இதை வந்து உங்களால் மாற்ற முடியாது. இப்போ நம்ம வந்து ஒயரை வந்து கலத்திட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து கலத்தோன்னா, ஃபேனை கலத்துறது பார்த்திங்கன்னா உள்ளாடி வந்து 3 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தெரியுதா? ஸோ 3 ஸ்க்ரூஸ் இது ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ வந்து கலட்ட பார்ப்போம். ஏன்னா அது வந்து ஃபேனுக்கு இடையில இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதை கலத்துறது. என்னோட கேஸ் கரெக்டாக இருந்தால் இதுதான் ஃபேனுக்குள்ள ஸ்க்ரூஸ் தான் இருக்கலாம் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கலத்துனதில்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்க்ரூ வந்து துரு பிடிச்சிருக்காது தான் நம்ம இப்போ கலந்துரும். எஸ், கரெக்டாக தான் கலத்திருக்கோம். ஓகே, இங்கே பார்த்துட்டிங்களா எவ்வளோ டஸ்ட்டு. ஸோ கரெக்டாக வந்து கலத்திட்டோம். ஃபஸ்ட் டைம் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் நம்ம ஃபேனை மட்டும் தனியாக கலத்தி எடுத்துருக்கோம். இப்போ இதான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த காட்டன் பஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். IPS சொல்யூஷன் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து காட்டன் இதை யூஸ் பண்ணுறேன். IP தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதுவே போதுமானதான். ஓகே, நம்ம அந்த ஃபேன் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹீட் சிங்கு. பட் நம்ம ஹீட் சிங்கை வந்து கலத்தை க்ளீன் பண்ண போகிறோம். செம்ம டஸ்ட்டு. இது ஃபேனோட ஸ்க்ரூ. ஸோ ஹீட் சிங் நீங்கள் கலத்தினா இங்கே பேக்கில் உங்களுக்கு வந்து 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருவாங்க. இப்போ அதை நீங்கள் கலத்தலாம். அதுக்கு நம்ம வந்து பெரிய பிட் வந்து போடுவோம். முடிஞ்சாலும் கிரவுண்டில் வச்சு கலத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு வாரண்டி முடியலைன்னா கை வச்சிடாதீங்க. ஏன்னா வாரண்டி கிளைம் ஆகாது அடுத்த வாட்டி.
இது வந்து நிறைய வருஷம் ஆனால் கிராஃபிக்ஸ் பண்ணதுனால தான் நம்ம கலத்துறோம். ஒரு சிலது நம்ம தெர்மல் பேஸ்ட் இல்லாமல் இருந்தனால இந்த மாதிரி வரலாம். ஆர் கிராஃபிக்ஸ் கார்டில் வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருந்ததுனாலும் அந்த லாஸ்டான ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆர் பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூ எதோ இருந்தாலும் வரலாம். ஏன்னா வந்து கரெக்டான ஒரு ஷீட் கண்டக்டிவ் இல்லைன்னா சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கு டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, கலத்திட்டான். ஓ மை காட், தெர்மல் பேஸ்ட்டு ட்ரையாக இருக்குங்க. எவ்வளோ தூசி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணலைன்னா இப்படி தான் இருப்பேன். ஸோ உள்ளாடி இருந்த ரப்பர் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுவோம். கிராஃபிக்ஸ் கார்டை ஒதுக்கிச்சிட்டு இதை க்ளீன் பண்ணுவேன். எப்போவே ஃபஸ்ட் இதே மாதிரி ஒரு காட்டன் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஐபி யூஸ் பண்ணிக்கோங்க. ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணி இதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஐபி யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே அதில் படிய தொடங்கிடும், தூசி வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ உள்ளாடி வந்து போகாது பட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம இவ்வளோ ஒரு ஸ்பூன் ஓகே, நம்ம அதை முடிஞ்சாலும் க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேக்கில் இருக்க தெர்மல் பேஸ்ட் க்ளீன் பண்ண வேண்டியதான். ஸோ தெர்மல் பேஸ்ட் ஆர் பேடானுங்கிறது தெரியல, அப்படி இருக்கு. துணிச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளீன் ஆகிடலைன்னா ஐபி கொஞ்சம் எடுத்துவாங்க. அந்த துணியை வந்து லைட்டாக வந்து அடிங்க, ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எடுத்து இதில் வந்து க்ளீன் பண்ணதை அதோட க்ளீன் ஆகிடும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே க்ளீன் பண்ணனாலும் சேம் பண்ணுங்கள், இந்த ஃபேன் க்ளீன் பண்ணனாலும் சேம் மெத்தடே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கார்டை க்ளீன் பண்ணுவோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட் இதுவும் சேம் மெத்தட் தாங்க. ஃபஸ்ட்டு ஐபி யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஐபி யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா படிஞ்சிரும் அழுக்கு. அப்புறம் உங்களால் க்ளீன் பண்ண முடியாது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க இந்த பேஸ்ட், இந்த பேஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து விழாமல் பார்த்துக்கோங்க. போர்ட்ஸில் எங்கேயாச்சும் இப்போ இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆக சான்சஸ் இருக்குது, பட் கன்ஃபார்மாக கிடையாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். பார்த்துட்டிங்களா, கிராஃபிக்ஸ் கார்டோட இதுதான் கிராஃபிக்ஸ் கார்டு. அதாவது கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் மாதிரி. ஸோ பேக் சைடு க்ளீன் பண்ணணும் இல்லை, வேணும்னா பண்ணிக்கோங்க. ஓகே, டோட்டலாக க்ளீன் பண்ணுறோம். இனி வந்து லைட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது தேவைன்னு இல்லை, இருந்தாலும் சேஃப்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து காய வைக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இதை நீங்கள் நைட்டை தொடச்சிட்டு அப்படி வந்து காய வைங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஸ்க்ரூஸில் ஏதாச்சும் உங்களுக்கு க்ளீன் பண்ணனாலும் சேம் ஐபியை தொட்டுட்டு இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும். உள்ளாடி இருக்கக்கூடிய தூசி எடுக்கணும்னா வச்சு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உள்ளாடி இருக்கக்கூடியது போயிடும். விங்ஸ் எல்லாம் வேணுன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் க்ளீன் பண்ணால் தூசி ஏறும், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டோட்டலாக க்ளீன் பண்ண அந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க.
இவ்வளோ தூசி ஆறி இருந்ததுனாலும் ஷார்ட்டாக சார்ஜஸ் அதிகம். சேம் டே வந்து விஷுவல் வராமலும் இருக்கும். நம்ம அதை செக் பண்ணலாம். முடிஞ்ச அப்புறம் செக் பண்ணி நீட்டாக ஒர்க் ஆச்சுன்னா கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இன்னும் என்ன ப்ராப்ளங்கிறத பார்க்க தான் செய்யணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபஸ்ட் செக் பண்ண வரைக்கும் இது நல்லா தான் ஒர்க் ஆச்சு. என்னோடய பிசியில் செக் பண்ணல, அவங்களோட பிசியில் தான் செக் பண்ணேன். அப்போ வந்து நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஃப்ரெஷ் ஓஎஸ் எல்லாமே போட்டப்புறம் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பேஸ் நீங்கள் வந்து விலைக்கு ஒன்று வச்சலாம், ப்ராப்ளம் குறைஞ்சி வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நல்லா தான் வைங்க. ஸோ நான் வந்து இந்த இதான் வைக்கிறேன். இங்கே தான் வைக்கணும். இல்லை காசு கொஞ்சம் அதிகமாக இருக்காது வைங்க, அது ஒரு 2 கிராம்ஸ் தான் வரும். பட் இதை வைக்கிறது கொஞ்சம் பார்த்து வைங்க, கம்மியாக வைக்கணும். இந்த மாதிரி நிறைய வைக்கணும்னு இல்லை, நான் வச்சது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கரெக்டாக ஹோல்ஸ் பார்த்துட்டு வச்சு மூடி வந்து நெக்ஸ்ட் இந்த பக்கம் இந்த மாடலும் ட்ரை பண்ணுங்க. ஹோல்ஸ் கரெக்டாகலாம் மாட்டேங்குது, அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகி. ஓகே, இதான் அதில் இருந்த ரப்பர். இப்போ ஃபேன் மாட்ட வேண்டியது. ஸோ டேங்க் ஸ்கொயர் கனெக்ஷன், ஃபுல் டைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோனில் கரெக்டாக வச்சுட்டு டைட் பண்ணுங்கள். ஃபுல் டைட் வேண்டாம், லாஸ்ட்டாக வந்து ஃபுல் டைட் பண்ணால் போதும். 2 ஸ்க்ரூஸ் வச்சுட்டு இன்னொரு ஸ்க்ரூ இப்போ பார்த்துட்டிங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்ம ஃபுல் டைட் வச்சுட்டோம். என்னோடய கெஸ்ட்டுக்கு வந்து தெர்மல் பேஸ்ட்டு மட்டும் வெளியில் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லாமே ஃபுல் க்ளீன் பண்ணிட்டோம், முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம பிசியில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறது. ஏன்னா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி கலத்தி பண்ணுறதுனால செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபேன் ஓடுது. ஸோ இதனால் அந்த குட்டி ரப்பரை வந்து வச்சு விட்ருவோம். இல்லைனா ஒயர் வெளியில் வராது இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் வந்து வச்சு விட்ருக்காங்க. ஓகே, அதுக்காக வச்சாங்க, எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல, போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிசியில் கனெக்ட் பண்ணிட்டு அது மிஷின் வரதா என்னங்கிறத செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவர்ஸ் தான் வந்து இப்போ வந்து போட்டதுமே வந்து ஸ்க்ரீன் எல்லாமே ஃப்ளிக்கர் ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக போகுது. ஐ திங்க் இது டிரைவர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் தான் எனக்கு ஒரு டவுட்டு. சேம் டைம் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இதை இனி வந்து டிரைவர் அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சப்போஸ் இது சக்ஸஸ் ஆகுதா என்ன ஆகுதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் டிஸ்கிரிப்ஷனில் தான் உங்களுக்கு வந்து போடுறேன். சப்போஸ் உங்களில் யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியா தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் எப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, என்னென்ன பண்ணணுங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாலே போதும் உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை எதுவாக இருந்தாலுமே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புதுசாக ஏதாச்சும் தெரிஞ்சிருப்பீங்க, கற்றுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் ஆனால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.